எதுக்கு எங்களை காப்பாத்துனீங்க? எல்லாம் காரணமா தான் காப்பாத்தணும். காரணமா தானா? என்ன காரணம்? எங்களால மட்டும்தான் உங்களை காப்பாத்த முடியுங்கிற காரணம். உங்களால மட்டும்தான் காப்பாத்த முடியும்னா நீங்க என்ன கடவுளா? நாங்க கடவுளோ இல்லையோ, கல்யாணி எங்களுக்கு கடவுள் மாதிரி. கல்யாணி உடம்புல இன்னொரு உயிர் இருக்கு, அதனால வந்த குழப்பம் தான் இதெல்லாம். என்ன சொல்றீங்க? என் குழந்தையோட உடம்புல இன்னொரு உயிரா? ஆமா, லீஸ் வாங்குங்கிற கெட்ட மந்திரவாதியோட உயிர்ல ஒரு பாகம் இவளோட உடம்புல இருக்கு. போய் போய், இவன் சொல்றதெல்லாம் போய். நான் நானாதான் இருக்கேன். நீயாவே இருந்தா எப்படி பாம்போட விளையாட முடியும், தீயோட பேச முடியும்? முடியாத விஷயங்களை பண்ண நீ என்ன அவதாரமா? ஏன் ஒரு அதிசய பிறவியா இருக்க கூடாதா? ரத்தத்துக்கு பதிலா உடம்பு முழுக்க விஷத்தை சுமந்துட்டு இருக்கிற ஒன்ன இவங்க வேணும்னா அதிசய பிறவியா நம்பலாம். ஆனா நாங்க நம்ப தயாரா இல்ல. ஐயோ, ஒரு நிமிஷம் நிறுத்துங்களேன். உங்ககிட்ட மட்டும்தான் கல்யாணி இப்படி பேசுறா. ஆமா, நீங்க யாரு? நாங்க இந்த ஊருக்கு கல்யாணியை தேடிதான் வந்தோம். நீங்க யாரு? எதுக்கு கல்யாணி தேடி வந்தீங்க? நாங்க மனுஷங்க இல்ல, பூதகுலம். ஏன் நாங்க சொல்றது உங்களால நம்ப முடியலையா? நம்ப முடியல. ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி நம்ப முடியும்? ஆதாரம் தானே, இப்ப நான் காட்டுறேன். அவளோட இதய பகுதியை பாருங்க. என்ன இப்ப நம்புறீங்களா? இவளோட இதய பகுதியில தெரிஞ்சவன் தான் லீஸ் வாங். இவ உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் பாகம் அவனுடையதான். அதெல்லாம் இருக்கட்டும், என் குழந்தை இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாற்ற முடியாதா? முடியும், நாங்க காப்பாத்துறோம். முதல்ல அவன் நெத்தியில் இருக்கிற வெண்மையை அழிங்க. அது அவன் நெத்தியில் இருக்க கூடாது. விடு விடு, என்ன விடு. வேண்டாம், விடு 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 விடு. வேண்டாம், விடு கேளு, விடு ப்ளீஸ், என்ன விடு. வேண்டாம், விடு என்ன விடு. தயவு செய்து என் பொண்ணு உயிரை எப்படியாவது காப்பாத்திடுங்க. கவலைப்படாதீங்க, கல்யாணியோட உயிருக்கு நாங்க பொறுப்பு. என்ன குருவே, தாத்தாவும் பேரனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிக்கட்டும் யோசிக்கட்டும். என்ன யோசிக்கட்டும்? மூசாவும் அலாவுதீனும் போய் தடுக்கலன்னா துரை, பார்வதி, கல்யாணி 3 பேரும் தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பாங்க. துரை பார்வதி விடுங்க, அவங்க செத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா கல்யாணி இறந்திருந்தா அவ உடம்புக்குள்ள இருக்கிற உங்க உயிர் பாகம் அழிஞ்சிருக்குமே. மடையா, கல்யாணி இறந்திருந்தா என் உயிர் பாகம் உடனடியா என்ன வந்து சேர்ந்துடும். அப்படின்னா மூசா கல்யாணிக்குள்ள இருந்து உங்க உயிர் பாகத்தை எடுக்கிறதுக்குள்ள நீங்களே எடுத்து பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது தானே? முட்டாள், அப்படி என் உயிர் பாகத்தை நானே வச்சுக்கிறதா இருந்தா மூசா பூங்குடி போன உடனே நான் அதை பண்ணிருக்க மாட்டேனா? ஏன் பண்ணல? மூசாவாலே கல்யாணிக்குள்ள இருக்கிற என் உயிர் பாகத்தை வெளியே எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? கல்யாணி இறந்தால் தான் அது நடக்கும். கல்யாணி இறக்கிறது மூசா விரும்ப மாட்டான். ஓஹோ, அந்த நம்பிக்கையில தான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா. வேணாம் குருவே, நீங்க இவ்வளவு அசால்ட்டா இருக்கிறது எனக்கு என்னமோ நல்லதா படல. உங்க நம்பிக்கையும் மீறி மூசா உங்க உயிர் பாகத்தை எடுத்துட்டா நீங்க கையோ காலோ இல்ல தலையோ இல்லாம தான் அலையணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். மடையா, மட்டி, மண்ணாங்கட்டி, நீ எதையும் நல்ல விதமா நினைக்க மாட்டியா? எனக்கு கையோ காலோ போச்சுன்னா உனக்கு உயிரே போயிடும். ஜாக்கிரதை. எது இது என்ன வில்லங்கமா இருக்குது? மூசா உங்க உயிரை எடுக்கிறத தடுக்காம ஏன் உயிரை எடுப்பேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயம்? அவனால் எடுக்க முடியாதுன்னு நான் நம்பிக்கையோட இருக்கும்போது அவன் எடுத்துருவான்னு நீயே ஜாடுறா போடுற? இல்ல குருவே, ஒருவேளை முட்டாள், நம்ம வேலை நல்லா இருக்கிறப்போ அவனுடைய வேலை பலிக்காதுடா. நம்ம வேலை நல்ல வேலையா இருக்குதா? எப்படி? இப்போ துரையையும் பார்வதியையும் ஊரை விட்டு விரட்ட நாம ஏதாவது சதி செய்தோமா? இல்ல. ஆனா ஊரே கூடி பஞ்சாயத்து பண்ணி அவங்க 2 பேரையும் ஊரை விட்டு விலகிட்டாங்களே. அது இல்லாம 4ஆம் பிறை முடிய இன்னும் 2 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு.
கல்யாணிக்கு வெள்ளமே வைக்காம போனாலும் நான் கண்டுபிடிச்சே தீர்வேன்னு மூசா கொக்கரிச்சாலும் அவனாலே ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. Do you understand? துரையும் பார்வதியும் ஊரை விட்டே விலக்கி வச்சதுல மூசாவுக்கு தானே லாபம். இந்த விஷயத்தை மறந்துட்டு இவர் இவ்வளவு சந்தோஷப்படுறாரு. விதி வலியது. ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்துட்டா நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும், கெட்டதெல்லாம் நல்லதாவே தெரியும். என்னங்க என்னங்க பாத்துங்க. சாப்பிட்டீங்களா? உனக்கு தாலி கட்டின நாள்ல இருந்து என்னைக்கு உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியா சாப்பிட்டிருக்கேன். உங்களோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க கட்டின தாலிய சுமந்துட்டு இருக்கிறதால தானே. காலத்தானே இழந்தேன், ஒன்னு இழக்கலையே. நீதான் உறவுகளை இழந்து தவிக்கிற. உயிரோட இருக்கிற உறவுகள் தானே உண்மையை உணர்ந்து ஒரு நாள் கண்டிப்பா திரும்ப வருவாங்க. சரி, அதை விடு. குழந்தைங்களை ஊருக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. போயிருக்க மாட்டாங்க. போயிருக்க மாட்டாங்கன்னா அவங்க போகலேன்னு உனக்கு உறுதியா தெரியாதா? தெரியாதுங்க. என்ன இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்ற? அவங்க ஊருக்கு போகலேன்னு நீ உறுதிப்படுத்திட்டு வந்திருக்க வேண்டாமா? நாம என்ன சூழ்நிலையில இருக்கோம், நாம என்ன முயற்சியில இருக்கோம், எத்தனை நாள் கனவுது. இதுல போய் இப்படி அசால்ட்டா நடந்துக்கிறியே. உனக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? நான் எதையும் மறக்கல. குழந்தைங்க புத்திசாலிங்க. அவங்க கண்டிப்பா ஊருக்கு போயிருக்க மாட்டாங்க. நீங்க வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு வேண்டாம். குழந்தைங்க ஊருக்கு போகலன்னு உறுதியா பார்த்துட்டு வந்து சொல்லு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல, வேண்டாம், எனக்கு வேண்டாம். நீ முதல்ல குழந்தைங்களை போய் பார்த்துட்டு வா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். என்னங்க சொல்றத கேளுங்க, நான் பாக்குறேன். நீங்க வந்து சாப்பிடுங்க. நீ போயிட்டு வா. என்னங்க வரீங்க? பஸ் வந்துற போது சீக்கிரமா வாங்க. பாட்டி, இந்த மாதிரி லக்கேஜ் வச்சுக்கிட்டு எவனும் ஸ்பீடா வர மாட்டான். உனக்கு வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சுடா. வாங்கடா சீக்கிரம். நம்ம ஊருக்கு போகவே கூடாது. அதுக்கு எப்படியாவது ஒரு வழி செஞ்சே ஆகணும். கௌரி, எனக்கு ஒரு ஐடியா. ஐயோ, மறந்து போச்சு. பஸ்ல பாம்பு இருக்குனே, டிப்போக்கு ஃபோன் பண்ணிடலாமா? டேய், உன் குறுக்கு பத்தி உன்னை விட்டு போகவே இல்லடா. கௌரி, இவன் நம்ம எல்லாரையும் போலீஸ் கிட்ட மாட்டி விட பாக்குறான். ஏய், அவனை விடுங்க. அவன் ஏதாவது பேசிட்டே இருப்பான். நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம். ஏய், எனக்கு ஒரு ஐடியா. அப்பா அம்மா இன்னொரு 10 நாளைக்கு இருங்கன்னு ஃபோன் பண்ணதா பாட்டி கிட்ட சொன்னா, திரும்ப அவங்களுக்கு ஃபோன் போடு, நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு பாட்டி சொன்னா என்ன பண்றது? ஐயோ, இப்போ நம்ம என்னதான் பண்றது? ஏய், உங்க யோசனையை தூக்கி குப்பையில போடுங்க. நான் ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன். என்ன சொல்லு? இதோ நிக்கிறா பேர் இந்த சந்தியா. இவளோட மண்டைய சுக்குநூறா உடைச்சி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடலாம். இவ குடும்பம் வரைக்கும் நாம இங்கே தங்கிக்கலாம். ஏய் பாலு, ஏய், அப்படின்னா உன் காலை உடைச்சு நீ குணமாகற வரைக்கும் நாங்க எல்லாரும் இங்கே இருக்கிறோம். ஏய், விட்டா நீங்க 2 பேரும் பாட்டி காலையே உடைச்சிருவோம்னு சொல்லிடுவீங்க போல இருக்கே. ஏய், கைய குடுறா. சூப்பர் ஐடியா கோதா. நான் ரெடி. நீங்க டேய் பாலு, சும்மா ஜோக் அடிச்சிட்டு இருக்காம சீரியஸா பேசு. சீரியஸ், சீக்கிரம். என்ன பசங்களா, ஊருக்கு போற நேரத்துல கூட தொண தொணன்னு பேசிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுதுல,
வாங்க வாங்க பேசாம. ஏய் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எனக்கு ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஐடியா கிடைச்சிருக்கு. இந்த கடையில நம்ம ஷர்பத் குடிக்க போறோம். டேய் எப்ப பார்த்தாலும் சாப்பிடலே இருக்காதடா. ஏய் வாய் மூடிக்கிட்டு சொல்றத கேள்வி தவக்கல. என்னையோட தவக்கலன்னு சொன்ன? ஐயோ நீ கொஞ்சம் சும்மா இரு. நீ சொல்லு. இந்த ஷர்பத்தை நம்ம பாட்டிக்கு ஒண்ணு குடுக்குறோம். அதுல நான் பேதி மாத்திரை கலக்க போறேன். ஏய் நோ ஷாக். அந்த பேதி மாத்திரை இன்புட் ஆறப்போ உள்ள ப்ராசஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவுட்புட் வேற மாதிரி இருக்கும். டேய் ஏன்டா உன் புத்தி இப்படி போகுது? ஏய் என் புத்தி இப்படி போறனால தான் உங்களுக்கு சூப்பர் ஐடியா கிடைக்குது. இதை விட்டா வேற வழியே கிடையாது. என்ன பாட்டிக்கு ஒரு 4-5 தடவை பேதி கலியோ அப்புறம் சரியாயிடும். நீங்க அவசரப்படாம எதுக்கு ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க. இதனால பாட்டிக்கு எந்த ஆபத்தும் வராதே? நோ எதுவும் ஆகாது. சரி இப்ப நீ சொன்னபடியே செஞ்சுடு. ஆனா பேதி மாத்திரைக்கு எங்க போவ? இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் ஐயா ஏற்கனவே ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டேனே. டேய் அப்புறம் ஏன்டா இந்த ஐடியா நீ முன்னாடியே சொல்லல? இங்க பார் கௌரி, பெஸ்ட் ஐடியாவெல்லாம் லாஸ்டா தான் சொல்லணும். இல்லனா அது வேஸ்ட் ஆயிடும். அப்பதான் ஒரு கிக் இருக்கும். சரி பாட்டி கூப்பிடுங்க எல்லாரும். பாட்டி 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 என்னடா பசங்களா? பாட்டி ஷர்பத் குடிக்கலாம் பாட்டி. இப்பதானே நான் வீட்டுல காப்பி குடிச்சிங்க. பாட்டி அது காஃபி, இது ஷர்பத். காஃபி ஹாட் ட்ரிங்க்ஸ், இது கூல் ட்ரிங்க்ஸ். இப்போ நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போறோம். ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிச்சாச்சு. பாட்டி ப்ளீஸ் வாங்க. எல்லாம் நம்மளை விட்டு ஊருக்கு போகுதுங்க. ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்போம். ப்ளீஸ் பாட்டி. சரி குடிச்சிட்டு வாங்க. நல்ல பாட்டி. பாட்டி நீங்களும் வாங்கல. எனக்கு வேண்டாமா, நீங்க குடிச்சிட்டு வாங்க. இல்ல பாட்டி நீங்களும் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க பாட்டி. அண்ணே 5 ஷர்பத் கொடுங்கண்ணே. அண்ணனே நானே எடுத்துட்டு போறேன். ஏன் உங்களுக்கு சிரமம்? முக்கியமான மேட்டர். அண்ணே தேங்க்யூ அண்ணே. பாட்டிமா என்னடா? உங்களுக்குனே ஸ்பெஷல்லா எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. என்ன? முன்னாடி இருக்கே அதை எடுத்துக்கோங்க. என் தங்கம். கௌரி எடுத்துக்கோ. ஏய் எடுத்துக்கடி. ஐயோ சிரிப்பப்ப. இந்தாடா. ஓல்டு ஸ்டாக் போல இருக்கு. கொஞ்சம் கசக்குது. பரவாயில்ல.